வெல்கம் டு நட்புடன் சமையல். எங்கள் சேனலுக்கு புதுசாக வரவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஸ்பைசியான ஒரு அட்டகாசமான டிஷ், நாட்டுக்கோழி செமி கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட்டுக்கோழி செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ் மசாலா தயாரித்து தான் இந்த ரெசிபியை குக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை முன்னாடியே வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம இப்போது மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பட்டை, தனியா, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மிக்சர் நல்ல வாசனை வரும்போது தேங்காய் சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். தென் இந்த மிக்சரை தனியாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கூடவே காய்ந்த மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க இந்த ஸ்டேஜ்ல தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு இல்லை, வெங்காயம் வதக்கும் போது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நாட்டுக்கோழி மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி நல்லா அந்த மிக்சரை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா
75% அளவு வந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஃப்ரெஷ் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் கிரேவி வந்திருக்கும். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி அதை சர்வ் பண்ணுங்க. ஸ்பைசி நாட்டுக்கோழி செமி கிரேவி தயார். இந்த ரெசிபியை நீங்க ஒயிட் ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இது நட்புடன் சமையல்.